ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் ஃபுட் தமிழ். நான் உங்கள் ஷெஃப் ஜான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குக்கரில் வீட்டில் எப்படி ஆம்பூர் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் குக்கரில் செய்கிறதுனால அடிப்பிடிச்சிருமோ அப்படிங்கிற நிறைய டவுட் இருக்குது. அந்த டவுட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் எண்டில் நான் கிளியர் பண்ணியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்குவோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பிரியாணி செய்கிற குக்கரில் ஒரு 200 ml ஆயில் ஊற்றிக்கலாங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம தாளிச்சிக்கலாம். எல்லாம் ஒரு கிராம் தான் நான் சேர்த்துருக்குறேன். பட்டை கிராம்பு வளர்த்துங்கினதும் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாங்க. ஆனியன் மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 5 வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து நம்ம நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வதக்கிறதுனால நமக்கு பிரியாணி சீக்கிரமாகவும் கெட்டு போகாது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி நான் சேர்த்துருக்குறேன். இது கூடவே 20 காஞ்ச மிளகாவும் சேர்த்து ஒன்றாவே பேஸ்ட் பண்ணிட்டேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. அதோட பச்சை வாசனை போகணும். உங்களுக்கு எப்படி இஷ்டமாக இருக்கோ, நீங்கள் காஞ்ச மிளகாய் தனியாக அரைச்சி சேர்த்துக்கலாம், இல்லை இஞ்சி பூண்டோட அரைச்சும் சேர்த்துக்கலாம். எப்படி உங்களோட விஷஸ் தான், நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 4 தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டேன் மிக்சியில். இதை நம்ம சேர்த்து இப்போ வதக்கிக்கலாங்க. இந்தளவுக்கு நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நம்ம நல்லா வதக்கிடணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். எண்ணெய் அப்படியே தனியாக நிற்கிது பாருங்கள். ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது, நல்ல கிரேவி போல் வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. ஒரு கப்பு தயிர் சேர்த்து நல்லா வதக்கும்பொழுது நமக்கு நல்ல கிரேவி கிடைக்கும். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. புதினா, கொத்தமல்லி சும்மா சின்ன சின்ன பிடி கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து போட்டு வதக்கிட்டு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ணல, பிரியாணி மசாலா எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போது நம்ம சிக்கனை கழுவி வச்சுருக்க சிக்கனை 1 kg சிக்கனை நம்ம போட்டு வதக்கிக்கலாங்க. நம்ம வதக்கும்பொழுது அந்த ஜூஸஸ்லாம் நல்லா இறங்கும். இப்போ பல்க் குவான்டிட்டியில் செய்யும்போது நம்ம மசாலாலாம் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றும். நம்ம கம்மியாக செய்கிறதுனால நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா வதக்கிடலாங்க. லெமன் ஜூஸு 1 லெமன் சேர்த்துருக்கேன்னா நல்லா போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இந்தளவுக்கு சிக்கனை நல்லா நம்ம வதக்கிடலாங்க. சிக்கன் ஆஃப் குக் ஆகிடும் நமக்கு வதக்கும் பொழுதே. பார்த்திங்கன்னா தெரியும், சிக்கனோட லெக் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ்லாம் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கும் மேலே. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ரைஸை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் சீரக சம்பா அரிசியை 1 டம்ளரில் அளந்துக்கிட்டேன். அளந்துட்டு எத்தனை டம்ளர் வருதோ அத்தனை டம்ளர் அதுக்கு ஏற்ற மாதிரி 1.5 டம்ளர் தண்ணி அளவு வச்சுக்கிட்டேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளரில் இப்போ சப்போஸ் உங்களுக்கு 5 டம்ளர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 5 டம்ளருக்கு 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றாமல் 7 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதுமானதுங்க. இப்போ நமக்கு தண்ணி, சிக்கன் எல்லாம் குதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரிசியை போட்டுட்டோம். அரிசியை போட்ட உடனே சீரக சம்பாவை பொறுத்த அளவில் நம்ம உடனே கிளறி விட்டுடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரைஸும் சிக்கனு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ரைஸு உடஞ்சிடணும், நம்ம பயப்பட வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சீரக சம்பா பொறுத்தளவில் உடையாது. நம்ம வாட்டர் லெவலும் ரைஸோட லெவலும் நமக்கு ஈக்குவலாக வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தம் போடுற ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடைசியாக தம் போடுறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நான் தம் போட போகிறேன். குக்கர் மூடியை பேலன்ஸ் இருக்கிற கொத்தமல்லியும் நம்ம போட்டுக்கலாம். குக்கர் மூடியை நம்ம போட்டுட்டு விசில் வரவே கூடாது. குக்கர் மூடியை போட்டாச்சு. நம்ம சிம்மை விட கம்மியாக வச்சுருக்கிறேன் தீ. விசில் வர வேணாம், 20 மினிட்ஸ் தம் போட்டாலே போதுமானது. விசில் நான் விடவே இல்லை. 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டேன். எப்படி நம்மளுக்கு வந்திருக்குதுன்னு பாருங்கள். பிரியாணி தனித்தனியாக உதிரியாக வந்திருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும். நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கிண்டும்பொழுது நல்லா பார்த்திங்கன்னா அடியே பிடிச்சிருக்காது. நான் விசில் விடவே இல்லை. என்ன பண்ணேன்னா சிம்மில் வச்சுட்டு 20 மினிட்ஸ் தம் போட்டேன். 15 மினிட்ஸ் மட்டும் கீழே நம்ம அந்த அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. 5 மினிட்ஸ் நான் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் லேட்டாக ஓப்பன் பண்ணேன். பாருங்கள், நமக்கு உதிரியாக சிக்கன்லாம் உடையாமல்
சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.